Hello friends, welcome to Future TNPSC Group 2 2A எக்ஸாம் யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2013. நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2014 ஜனவரி மாதம் வந்து வந்திருக்கும் நடைமுறைக்கு. தமிழ்நாட்டில் எப்போ லோக் சட்டம் போட்டாங்க அப்படின்னா 2018 வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க லோகிதா சட்டம். செகண்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவதன் சிறந்த காரணம் எது அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மறுபரிசீலனையை வந்து செயல்படுத்துகிறது தான் இதுக்கான ஆன்சர் சிறந்த காரணமாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து அதோட அதிகாரங்கள் தான். ஆனால் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிறந்த காரணம் அப்படின்னா அதோட மறுபரிசீலனை செயல்படுத்தும் மூலமாக தான் வந்து நீதி வந்து நிலைநாட்டுது. மூணாவது கொஸ்டின், வக்ஃபு சட்ட திருத்த மசோதா 2025 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வக்ஃபு சட்டம் 1995 திருத்தம் மேற்கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பின்பற்றி தான் தற்போது சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க 2025. நாலாவது கொஸ்டின், அவசர சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இயற்றி சட்டசபையில் நிறைவேற்றாமல் இருப்பின் அது அரசியலமைப்பு மீறியதாகும் என விவரிக்கப்பட்ட வழக்கு எது அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வத்வா வழக்கு. அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவில் முதலாக ராஜ்யசபாவிலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆறாவது கொஸ்டின், பின்வரும் தலைவர்கள் அவர்கள் வகித்த பதவியின் அடிப்படையில் பொறுத்துக அப்படிங்கிறதா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிடி ஜாட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் முதல்வர், நீலம் சஞ்சீவி ரெட்டி அப்படின்னாலே ஸோ ஆந்திரா, ஜெயில் சிங் வந்து பஞ்சாபோட முதல்வராக வந்திருப்பார், சங்கா தயாள் சர்மா இவங்க வந்து மத்திய பிரதேச முதல்வராக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர்கள். இவங்க அதற்கு முன்னாடி வகித்த பதவிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏழாவது கொஸ்டின், வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாடு திட்டங்கள் ஆராய அமைக்கப்பட்ட குழு எது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாடு திட்டங்கள் ஆராய. ஸோ இதுக்கான GVK ராவ் குழு அப்படின்னு சுருக்கமாக வந்து சொல்லுவாங்க. அதுதான் வெங்கட கிருஷ்ண ராவ் குழு. இந்த ரங்கராஜன் குழு பார்த்தீங்கன்னா ஸோ 12வது நிதிக்குழு வந்து இவர் தலைமையில் தான் போட்டிருப்பாங்க. நிதிக்குழு. பல்வந்தரா மேத்தா குழுனா பஞ்சாயத்துக்காக போடப்பட்ட குழு தான் இந்த பல்வந்தரா மேத்தா அவர்கள். 1957 இந்த குழு போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து அறிமுகப்படுத்த சொல்லி பரிந்துரை கொடுத்துருந்துருப்பார். அதுவும் இல்லாமல் மக்களாட்சி பரவலாக்கல் அறிமுகப்படுத்த சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதனால் பஞ்சாயத்து அவர்கள் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அறிக்கை அப்படின்னா பல்வந்தரா மேத்தாவோட அறிக்கை தான். ஸோ 8வது கொஸ்டின், மத்திய அரசு நிர்வாகம் கீழ்கண்ட யாரை உள்ளடக்கியது அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் நிர்வாகத்தில் வருவார், துணை குடியரசுத் தலைவர் வருவார், பிரதம அமைச்சரும் வருவார், பிரதம அமைச்சரோட மத்திய அமைச்சர் குழு இருப்பாங்க, தலைமை வழக்கறிஞர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம் வந்து உள்ளடக்கியதாக தான் இருக்கும். ஆன்சர் டி, அனைவருமே உள்ளடக்கியவங்க தான். ஒன்பதாவது கொஸ்டின், ஒரு மனிதனுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படின் பின்வரும் எந்த முறையின் கீழ் அவர் தனது உரிமை மீட்டெடுப்பார் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பாம்பே 226 படி உயர்நீதிமன்றத்தில் அணுக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைக்கு மட்டும்தான் அவங்களால தீர்வு காண முடியும்.
அடிப்படை உரிமைக்கு மட்டுமே தீர்வு காண முடியும். ஸோ இதர உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமை ப்ளஸ் இதர உரிமை இந்த ரெண்டுமே வந்து உயர்நீதிமன்றத்தினால மட்டும்தான் வந்து தீர்வு காண முடியும். பத்தாவது கொஸ்டின், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது. ஸோ இதுக்கான ஆன்சர் டெல்லி. சட்டப்பூர்வமாக அதை செயல்படுத்தவும் முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. அதுவும் டிபிஎஸ்பி வந்து செயல்படுத்தவும் முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறது தான் அது. 16வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த பிரிவு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்வதை பற்றி பேசுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விதி 29. விதி 29 அப்படிங்கிறது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுவதான் தடை பண்ணுது. 12வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பாதுகாக்கும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒழுங்குமுறைகளை வந்து விதி 31B இதுதான் பாதுகாக்குது. மொத்தம் 9வது அட்டவணையில் மொத்தம் 284 சட்டங்கள் கிட்டத்தட்ட அதில் வந்து இருக்குது. பதிமூணாவது கொஸ்டின், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு எந்த தேதியில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 தான் ஃபஸ்ட்டு வரைவு குழு அப்படின்றத அமைச்சிருந்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.